இளைய தளபதி கேப்டன் அவர்கள் நமக்கு 2 வாரிசு கொடுத்துருக்காரு. ஒன்று கலையில் உள்ள ஒரு வாரிசு சண்முக பாண்டியன், அடுத்து அரசியலுக்கு வாரிசு கொடுத்துருக்கிறாரு விஜய் பிரபாகரன். கலைத்தூரில் அவர் வெற்றியடையணும், அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றியடையணும் வாழ்த்துக்கின்றோம். தேங்க்யூ சார். இளைய தளபதி திரு விஜய், அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித், திரு சிவகார்த்திகேயன், திரு பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், திரு விமல், திரு கௌதம் கார்த்திக், இப்படி பல ஸ்டார்களை இயக்கியவர். யார் வாய்ப்பு கேட்டாலும் கொடுப்பவர். துள்ளாத மனங்களையும் தன் திரைப்படத்தில் துள்ள வைத்தவர். எழிலானவர். வேலைன்னு வந்துட்டா இவர் வெள்ளக்காரர். நண்பன்களின் மனங்களை ஆளும் தேசிங்கராஜா. எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு எழில் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்வமணி சார் அவர்களே, ரசிகர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும், செல்வமணி சார் அவர்களுக்கும், மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் அந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். புஷ்பா ட்ரெய்லர் ஒரு என்ன 35 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு ட்ரெய்லர் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு காரணம். நம்ம நிறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம், பட் காலம் கடந்து அந்த படம் நம்மளுடைய நிற்கணும். 35 இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டன் நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் இந்த படமும் ஒரு முதன்மையான படமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது காலம் கடந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது புது படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படைப்பாளர் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரியே அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம், நேராக போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது யார் படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்போம், யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க, யாரா நீ அப்படிம்பாங்க. பார்த்தோன்னே ஓ ஓகே, அதுக்கப்புறம் 2வது படம் 3வது படம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த பையனை தெரிஞ்சிருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டன் வச்சு அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய அந்த படங்களை நான் கூட பார்த்துருக்கேன். அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். செல்வமணி சார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்வமணி சார்கிட்ட, சார் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இதை விட உயர்வாக நீங்கள் போகணும். ஏன்னா அவர்கிட்ட இன்றைக்கும் உட்கார்ந்தா என்னோடய படத்தை பார்த்து என்ன குறைகள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார். படம் தோற்று போச்சா, இது உன் படத்தில் தப்புடா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை. ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இன்னமும் சிறப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்வமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்வமணின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டைரக்டர் என் தலைவர் கூட சொன்னார் இன்றைக்கி, முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.